வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து ரிலீஸ் ஆகிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 4 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகும். மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். நீங்கள் விண்ணப்பிக்க விருப்பப்பட்டீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் சேலரி 15,300 48,700 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங்ஸுமே இருக்கும். லாஸ்ட் டேட் உங்களுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டிருங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த போஸ்டர் நேம் இங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்து உங்களோட பெயர், உங்களுடைய அப்பா பெயர், உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய சமயம் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய மதம் அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிட்டுருங்க. அதுக்கு அடுத்த ஜாதி, இதுக்கு நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களுடைய கல்வி தகுதி, இதர தகுதிகள், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இந்த ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுக்கூட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இணைக்கணும். அதே மாதிரி நன்னடத்தை சான்று கேட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின ஒரு நன்னடத்தை சான்று நீங்கள் சப்மிட் பண்ணணும். அந்த சான்றிதழ் பார்த்திங்கன்னா அரசு பதிவு பெற்ற அதிகாரிகிட்டேருந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கி அதோட ஜெராக்ஸ் காப்பீஸுமே அட்டாச் பண்ணணும். வேறு ஏதாவது தகவல்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ளரேஷன்லாம் படிச்சுட்டு இங்கே சிக்னேச்சர் போட்டுருங்க. இங்கே 4 இடம் இதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் தான் இது. உங்களுடைய டிசி அண்ட் மார்க் ஷீட்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, அதே மாதிரி முன்னுரிமை சான்று, ஆதார் கார்டு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அதற்கான ப்ரூஃபு, அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்டல் கவரில் 25 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டி அதில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அந்த கவரையுமே அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். செயல் அலுவலர், அருள்மிகு ஆதி வியாதிஹர பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயில், நங்கநல்லூர், சென்னை 61 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட நீங்கள் சேர்த்து வைக்கிற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே அட்டஸ்டேஷன் வாங்கின ஜெராக்ஸ் காப்பீஸாக தான் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அருள்மிகு ஆதிவியாதிகர பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயில். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலோட ஆஃபீஸில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி 20ஆம் தேதி ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதர விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் திருக்கோயில் அலுவலகத்தில் நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தட்டச்சர், அதாவது டைப்பிஸ்ட் கேட்டகிரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி 15,300 48,700 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். இங்கே கொடுத்துருக்க சேலரி உங்களுக்கு பேசிக் பே தான் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து 21,000க்கும் மேலே சேலரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். டைப் ரைட்டிங்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் சீனியர் கிரேட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அல்லது தமிழில் சீனியர், இங்கிலீஷில் ஜூனியர், இந்த மாதிரி நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அல்லது இங்கிலீஷில் சீனியர், தமிழில் ஜூனியர் கிரேட் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அதோட கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளம்பர். இந்த போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 12,600 39,900 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இதோட அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து 18,000க்கு மேலே சேலரி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஐடிஐயில் ஃப்ளம்பர் கேட்டகரியில் நீங்கள் ஐடிஐ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அலுவலக உதவியாளர் 1 வேக்கன்சிஸ், சேம் சேலரி தான். 12,600 39,900 வரைக்கும் இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். அடுத்து மின் பணியாளரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 12,600 39,900 வரைக்கும் சேலரி இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மின்சார உரிமம் வழங்கல் வாரியத்துக்கிட்டேருந்து பி சான்றிதழ் பெற்றவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 18 to 45 வயதுக்குட்பட்ட இந்து மதத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இதுதான் நிபந்தனைகள். ஸோ ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. 18 to 45 இருக்கணும். தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும். ஒவ்வொரு பணியிடத்துக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 1க்கு மேற்பட்ட பதவியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க எலிஜிபிள் இல்லாதவங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தொற்றுநோய் மற்றும் உடல் அல்லது மனநிலை குறைபாடு, கண் குறைபாடு உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரிமினல் நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை அடைந்தவர்கள், பட்டக்கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டவர்கள், அரசு பணியிலிருந்தும் பொது ஸ்தாபனங்களிலிருந்தும் இதர திருக்கோயிலிருந்தும் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள், கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள், அவர்களோட வாரிசுதாரர்கள் எல்லாமே இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ், ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணணும். அதேமாதிரி ஃப்ளம்பர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஐடிஐயில் ஃப்ளம்பர் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அதேமாரி மின் பணியாளர் போஸ்ட்டுக்கு ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதேமாதிரி மின் உரிமம் வழங்கல் வாரியத்திட்ட பி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை உடையவராக இருக்கணும். அதுக்கு அரசு பதிவு பெற்ற அதிகாரிக்கிட்ட நீங்கள் நன்னடத்தை சான்று வாங்கி சமர்ப்பிக்கணும். இந்த கோயில் பணியில் அனுபவம் உள்ளவருக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்கிற போஸ்ட் நேம் டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு சரியான விண்ணப்பங்கள் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான அறிவிப்பு அனுப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் நல்ல தேக ஆரோக்கிய உடையவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி அதையும் சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷனோட நீங்கள் சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண பாருங்கள். அப்ளிகேஷனோட இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்களோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.